ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்புறம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் சப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய இயல் 1 அந்த இயல் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக வேண்டி அப்படின்னா பர்டிகுலர்லி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் நம்ம இந்த கூடிய சீக்கிரத்தில் எதிர்கொள்ள இருக்கோம். ஸோ அந்த எக்ஸாமுக்காக வேண்டியும் அண்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு இயல் 1ல் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இன்ஃபேக்ட் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையும் இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக இயல் 1ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிக்காமல் போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி இருக்க கொஷின்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இயல் 1ல் கட்டாயமாக கேட்கக்கூடிய வினாக்கள் இதில் வந்து நம்ம இருக்கோம். இதில் குருவினாக்கள், அதாவது 2 மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்க கொஷின் என்னென்னு பாருங்கள். பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எழுதி காமிக்கணும். தொடர்மொழியாகவும் எழுதி காமிக்கணும் அண்ட் பொதுமொழியாகவும் நம்ம வந்து எழுதி காமிக்கணும். இது எந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இலக்கணம் சம்மந்தமான கொஷின் மாதிரி வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு சீப்பில் பலதார வாழைப்பழங்கள் அண்ட் ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன. மேற்கண்ட தொடர்களில் எது சரியான தொடருங்கிறத சுட்டி காட்டி எஞ்சிய தொடரில் உள்ள பிழைகளுக்கான காரணத்தையும் எழுதணும். இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா தவறை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது, மீதி இருக்கக்கூடிய 2ல் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணி காமிக்கணும். லைக் வந்துட்டு இப்போ ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா ஒரு தாரில் பல சீப்பு வாழைப்பழங்கள் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையா, ரியாலிட்டி படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து எழுதி காமிக்கணும். அப்புறம் 3வது கொஷின் என்னென்னு பாருங்கள். சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ இது நம்ம ஆல்ரெடி இன்சைடு படிச்சிருக்கணும் அப்படின்றா மட்டும்தான் அந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்கள். ஸோ இது நமக்கு வந்துட்டு இயலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சிருந்தோம். ஏன்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம சிறுவினா பக்கம் போனோம் அப்படின்னா சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு செய்யுள் பகுதியிலேருந்து ஒரு இது வருது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் ஏறு சுட்டுவனை ஆவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யுள் வந்து முக்கியமான ஒரு கொஷின். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது செய்யுள் பகுதியிலேருந்து நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது, ஸ்டார் கொஷினும் கூட. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது கொஷின் பாருங்கள். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க, அதாவது புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுங்கிறது தொடர் மாதிரியே இளம் புளியங்கன்று அப்படிங்கக்கூடியது இளம் பயிர் வகை. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 5 இளம் பயிர் வகைகளை எடுத்து அந்த 5 இளம் பயிர் வகைகளையும் இவங்க வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா தொடரில், இந்த மாதிரி நீங்கள் 5 வெவ்வேறு தொடர்களில் அமைக்கணும். இதுக்கு வந்து 5 மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிறுவினா இம்பார்ட்டன்ட் இன் இயல் 1ல். அதுக்கப்புறம் நெடுவினா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதனை பாவாணர் வழி நின்று விளக்குக. ஸோ இது வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய முக்கியமான நெடுவினா. இது புக் பேக்கில் தான் இருந்து தான் வருது. ஸோ இந்த நெடுவினாவும் நம்ம வந்து கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இது பப்ளிக்லேயும் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் விரிவான பகுதியில் பார்த்தோம்னா புயலில் ஒரு துணைப்படம் இருக்கு இல்லையா, அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வர்ணனைகளையும் அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு வருகின்றன, இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெடுவினா மாதிரிங்க. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் நாம் வந்துட்டு நல்லா படித்து வச்சுக்கணும். இந்த கொஷினும் ஐ திங்க் புக் பேக்லேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் நோ. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு செய்யுள் பகுதியிலேருந்து என்ன வருது அப்படின்னா அடிபெறலாமல் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் என தொடங்கி நாட்டின் சட்டம் என முடியும் காலக்கணிதம் பாடல். இந்த பாடலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த பாடலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெளிவாக வந்து படிக்கணும். இந்த பாடலிருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு 2 மொழிபெயர்ப்பு கேட்டிருக்காங்க இந்த பகுதியில் இருந்து. இஃப் யூ டாக் டு a man in a language he understands that goes to his head, but if you talk to him in his own language it goes to his heart ன்னு சொல்லி நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி language is a roadmap of the culture, it tells you where its people come from and where they are going to. இதை வந்து ரீட்டா மே ப்ரவுன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மொழிபெயர்ப்பை நீங்கள் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. இதுலேருந்து வருது என்னெல்லாம்னு பாருங்கள். குவியல், குலை, மந்தை, கட்டு இதெல்லாம் வந்து எதோட கூட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு எழுதணும். லைக் வந்து பழம், குலை, கல்குவியல், புல்கட்டு, அப்புறம் வந்துட்டு ஆடு மந்தை அந்த மாதிரி எழுதணும். அதுக்கப்புறம் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல்ங்கிறதுல ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இணைத்து வந்து புதிய சொற்களை உருவாக்கணும். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு பெருசாக டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் மார்க் ஸ்கோர் பண்ணுற பார்ட்ஸ். அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இதில் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி இதாக இருக்காங்க,
டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அண்ட் ஒருத்தர் வந்து ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக இருக்கார் பிகாஸ் ஆஃப் ரீடிங் த புக். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புத்தகம் வாசிப்பதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிவை திறந்திருக்கிற மாதிரியான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன தோணுதோ அதை ஒரு 5 வரியில் எழுதினோம்னா இந்த பார்ட் ஈஸி. அப்புறம் வந்துட்டு படிப்போம் பயன்படுத்துவோம்ல ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சொற்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அப்புறம் ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்து மடல் எழுதணும். இந்த யூனிட்லேருந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு எழுதுகிற பகுதின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்த்து மடல். மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்ற கலையரசனுக்கு பட்டம் பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதணும். உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு மாநில லெவல் இதில் வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இந்த வாழ்த்து மடல் எழுதுகிறப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பிழை பண்ணிட்டாலும் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பின்னாடி மார்க் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மேட்டை தெளிவாக தெரிஞ்சு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் படிங்க. அண்ட் இயல் 1ல் இதெல்லாம் தான் முக்கியமான கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் பப்ளிக்குமே இந்த கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அந்த கொஷின்ஸை மிஸ் பண்ணால் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. அடுத்து நம்ம வந்துட்டு இயல் 2க்கும் போடுவோம். அண்ட் அடுத்து இது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆனில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.